ஸோ எங்களோட நிறுவனம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுட் ப்ராசஸிங் அக்ரி எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கார்பரேஷன் சொல்லிட்டு இது கவர்மெண்ட்டோட செக்ஷன் 8 கம்பெனி. ஸோ நாட் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் சார். இதில் வந்துட்டு ஃபார்மர் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் எம்எஸ்எம்இசி பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் ட்ரைனிங்ஸும் அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் வேல்யூவேஷன் ரிலேட்டட் ட்ரைனிங்ஸ் காமர்ஸ் இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் வந்து ரெகுலராக ப்ரொவைட் பண்ணுறோம். இதுவும் இல்லாமல் எங்கள்கிட்ட வந்துட்டு எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் 3 days ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது. மெயின்லி ஃபார் ஃபார்மர்ஸ்க்காகவே நாங்கள் இது வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 days எக்ஸ்போர்ட் ட்ரைனிங்கில் எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ஒரு வேல்யூ ஆடர் ப்ராடக்ட்ஸ் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அதே ரா மெட்டீரியல் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த ட்ரைனிங்ஸ் நாங்கள் செஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி எங்கள்கிட்ட வந்து பிட்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது, பிஸ்னஸ் இன்குபேஷன் ட்ரைனிங்ஸ் காலன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபுட் டெக் படித்தவங்களுக்கும் அதே மாதிரி பிஎஸ்சி அக்ரி ஹார்டிகல்ச்சர் படித்தவங்க அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 6 months ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து நாங்கள் டிஎன்யூவில் கண்டக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபுட் பிஸ்னஸ் ஆக்சிலேட்டர் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு இது வந்து இதுவுமே ஒரு 6 months ப்ரோக்ராம். இது மெயின்லி ஃபார் டெல்டா டிஸ்ட்ரிக்ஸில் இருக்க யங் யூத்ஸ்க்கு வந்து இதே மாதிரி ஒரு ஃபுட் பிஸ்னஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபண்டிங்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்க்கு நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக வந்துட்டு எப்படி வந்து ஒரு ஃபார்மர் வந்துட்டு எப்படி ஃபார்மிங் பண்ணணும், அது எப்படி பையரை அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு ஜிஐபி குட் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் ரிலேட்டடாகவும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன ஒரு யூஎஸ் இப்போ வந்து ஒரு கன்சைன்மெண்ட் வந்து ஒரு யூஎஸ் அந்த மாதிரி அதர் கண்ட்ரீஸ்க்கு அனுப்பணும்னா அவங்களுக்கு வந்துட்டு என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் சர்டிஃபிகேட் வேணும். அதே மாதிரி ஆர்சிஎம்சி சர்டிஃபிகேட், எஃப்எஸ்எஸ்ஐ அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஎன்எஃப்எக்ஸ் மூலியமாகவே கவர்மெண்ட் சார்ஜஸ் மட்டும் அப்ளிகபிள் பண்ணி எந்த சர்வீஸ் சார்ஜ் இல்லாமல் நாங்கள் வந்து ஃபார்மர்ஸ்க்கும் எம்எஸ்எம்இஸ்க்கும் அண்ட் எஃபிஓஸ்க்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் சார். எங்கள் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் இடிஐ பில்டிங் ஈக்காட்டுத்தாங்கல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரையில் ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது. அதே மாதிரி எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா முருங்கா எக்ஸ்போர்ட் ஜோன் ஒன்று இருக்குது, அது மதுரையில் இருக்குதுங்க சார். யாரும் முருங்கா ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது லீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஆஃபீஸ் கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் சார்.